ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு அதிரடியான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தினாக்கா இப்போ கலாட்டா ப்ளஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி காலையில் ரிலீஸ் ஆகிருக்கு, ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ரஜினி சாரை பற்றி பேசியிருக்காரு, கூலி படத்தம் அந்த கூலி படம் எப்படி உருவாகுச்சு அப்படின்றத பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக ஆரிஜின் ஆஃப் எல்சியூ அப்படின்ற அந்த கான்செப்ட் பற்றி ஒரு அழகாக டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ஸோ நம்ம ஏன் வந்து எல்சிக்குள்ளே இந்த படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஏன் பேசணும் அப்படின்றதுக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்களே பார்த்தினாக்கா ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் நம்ம இப்போ இதில் பேச போகிறது பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கூட இருக்கக்கூடிய அந்த நட்பு. ரஜினி சார்கிட்ட தான் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு தடவை தெரியாதனமாக நான் வந்து கமல்ஹாசனோடைய ஃபேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் ரஜினி சார்கிட்ட. அவர் வந்து அப்போ அதை பற்றி எதுவுமே பேசிக்கல, எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்கல. ஆனால் படத்தோட டப்பிங்லாம் முடிச்சுட்டு வரும்போது என்னுடைய கோ ஆர்டிஸ்ட்கிட்ட அந்த கோ டைரக்டர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, அவர் வந்து கமல்ஹாசனோட ஃபேனா, நான் ஆடியோ லான்ச்சில் வச்சுக்கிறேன் அவருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஜஸ்ட் வந்து ஒரு கிட்டிங், ஒரு ஜாலியாக பேசினார். ஆனால் வந்து என்றைக்குமே ரஜினி சார் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் மேலே ஒரு நல்ல மதிப்பும் ஒரு மரியாதையும் வச்சுருக்காரு. அவங்களோட நட்பு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவை தாண்டி இருக்குது. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. அதுவும் ரஜினி சார் கூட உட்காந்து ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அந்த வாழ்க்கையை பற்றின அந்த தத்துவம் பற்றிலாம் நாங்கள் பேசுவோம். நிறைய அந்த ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். படத்தை பற்றி பேசுவோம். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆட்டோபயோகிராஃபி பற்றி அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கும்போது அப்போ பேசும்போதெல்லாம் ஷூட் இருக்கும்போது கூட ஒரு 5 நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக் கூட போகாமல் அவர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவர் கூட உட்காந்து பேசுகிற அந்த ஒவ்வொரு நாட்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம மெமரிஸில் அப்படியே இருக்குது அப்படின்றத பற்றி அவர் வந்து பேசியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுலேயும் குறிப்பாக அந்த எல்சியை பற்றி பேசும்போது கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த படத்தில் வராராமே, அவர் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறத பற்றி நீங்கள் பேசினீங்களாமே, அவர் வராரா இல்லையான்னு கேட்கும்போது அவர் ஏதோ பேச ஆரம்பித்தார் லோகேஷ் கனகராஜ். ஆனால் வந்து டப்புன்னு எடுத்துட்டு அப்படி எதுவும் நடக்கலையே சார் அப்படின்ற மாதிரி டப்புன்னு அப்படியே மாற்றி பேசிட்டாரு. அது வந்து பார்க்கும்போது ஒரு வேளை இருக்குமோ, அவர் வந்து வேணும்னு மறைக்கிறாரோன்ற மாதிரி இருந்தாலுமே கூட அவர் வந்து ஓப்பனாக சொல்கிறாரு, அப்படி ஏதோ ஒரு விஷயம் நடந்தாக்கா கண்டிப்பாக வந்து நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் அது. ஆனால் இந்த படத்தில் அப்படி எதுவும் இல்லை அப்படின்றத அவர் வந்து தெளிவுபடுத்திருக்காரு. ஸோ ஆஸ் பர் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட பேட்டி பற்றி பார்க்கும்போது கமல்ஹாசன் அவர்களுடைய வாய்ஸ் ஓவர் இந்த படத்தில் இல்லை அப்படின்றது தெளிவாக தெரியுது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.